ஆளுமை திறன் மிக்கவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்பது அவர் படிக்கும் காலத்திலேயே நிரூபணமாகியுள்ளது. சென்னை மற்றும் பெங்களூர் பள்ளிகளில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா படிக்கும்போது வாங்கிய விருதுகளே அதற்கு சான்றுகளாக அமைந்துள்ளன. அஇஅதிமுக என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டி காத்து வருவதோடு தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கிலும் வாழும் கோடான கோடி தமிழ் மக்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. தமிழகத்தில் அஇஅதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்து 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய மக்களின் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகிறார். ஆட்சி நிர்வாகம் மற்றும் அஇஅதிமுக என்ற அரசியல் பேரியக்கத்தை கட்டி காப்பதில் மக்களின் முதல்வர் எடுக்கும் துணிச்சலான மற்றும் விவேகமான முடிவுகள் அவரது ஆளுமை திறனை தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தற்போது மட்டுமல்ல, பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே மிகச்சிறந்த மாணவியாகவும் ஆளுமை திறனும் மிகுந்த அறிவாற்றல் கொண்டவராகவும் திகழ்ந்துள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 1963, 1964 ஆண்டில் சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட் பள்ளியில் படித்தபோது பெஸ்ட் பீப்பிள் ஆஃப் தி இயர் விருதை வென்றுள்ளார். மேலும் கல்வி, விளையாட்டு உட்பட அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த மாணவியாக தனித்திறனோடு திகழ்ந்துள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வாங்கிய அந்த விருதினை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் இன்று வரை காட்சிக்காக வைத்துள்ளனர். I wish a very happy birthday to our Miss Madam Jayalalitha on the 24th of February. May she have many blessings on this day to help the people of Tamil Nadu, especially the poor people of Tamil Nadu, to have a decent life. The best outgoing student of that year was Miss Jayalalitha. Even today it is being, we have kept that shield in our school. We feel so proud to have a student like Miss Jayalalitha and wish her all the best and many happy returns of the day. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சர்ச் பார்க் கான்வென்ட் பள்ளி குழந்தைகள் தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை பாடல் பாடி தெரிவித்தனர். இதேபோல் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பெங்களூரில் படித்த பிஷப் காட்டன் பள்ளியிலும் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்பள்ளியில் படிக்கும் 4500 குழந்தைகளும் ஒருங்கிணைந்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். Happy birthday, Madam Jayalalitha. Happy birthday, Madam Jayalalitha. We wish you all the best. We wish you all the best. God bless you. God bless you. Dear Madam Jayalalitha, Happy birthday to you. may God Bless you. May God bless you. Happy birthday, dear Madam Jayalalitha. happy birthday to you. I wish you a very happy birthday. May God bless you and give you long life with good health and happiness to face all the challenges in your life. Thank you, madam. வணக்கம் அம்மா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக. நீங்கள் நீண்டு ஆயுசில் நீங்கள் வாழணும். உங்களுக்கு தான் எப்பவும் வெற்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயலலிதா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறுகிறோம். Happy birthday. இந்நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில அஇஅதிமுக செயலாளர் திரு வ. புகழேந்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பிஷப் காட்டன் பள்ளியின் முன்னாள் முதல்வர் ஸ்டெல்லா சாமுவேல், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சிறு வயதில் தைரியமான பெண்ணாகவும் மிகச்சிறந்த மாணவியாகவும் திகழ்ந்ததாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். I wish you all the best, madam. May God bless you to come out of any hurdles, any problems in life.
God is with you. God and you. Make the majority. You will win. You will come over any kind of hurdles. Wish you all the best. This new year, you will come out of any problems, madam. God bless you. I wish you all the best in your life.